என்னை வழிபடுவது பூ பழம் அளிப்பது மட்டுமல்ல, மற்றவருக்கு உதவுவது, ஒரு துன்பத்தில் உள்ளவருக்கு புன்னகை கொடுப்பது, அதுவே என் அர்ச்சனை. நான் உன் இதயத்தின் நெஞ்சினுள் இருக்கிறேன். அங்கே அருள் மலரும் போதுதான் என் வடிவம் வெளிப்படும். நீ என்னை வெளியில் தேட வேண்டாம். உன் உள்ளத்தின் மென்மையில், உன் கருணையின் துளியில், உன் சிரிப்பின் ஒளியில் நான் இருக்கிறேன். பிள்ளையே, தெய்வம் என்றால் வானத்தில் தொங்கும் ஒளி அல்ல, அது மனிதனின் நெஞ்சில் தங்கியிருக்கும் நித்திய அன்பு. நீ பிறருக்கு நன்மை செய்யும் போது நீ என்னை வழிபடுகிறாய். ஒரு உயிரின் வலியை பார்த்து அதை தணிக்க முயற்சிக்கும் போது நீ என் கரமாக மாறுகிறாய். உன் இதயம் மென்மையாய் துடிக்கும் வரை உன் ஆன்மா என்னுடன் இணைந்தே இருக்கும். சில நேரங்களில் நீ உன் மனதிலேயே சொல்லிக் கொள்வாய், நான் எவ்வளவு நன்மை செய்தாலும் எனக்கு ஏன் துன்பம்? அந்த கேள்வி துன்பத்தை அதிகரிக்கும். நீ நினை, துன்பம் அருளின் வடிவம். காயமில்லாமல் குணமில்லை, வலியில்லாமல் வலிமையில்லை. ஒரு விதை மண்ணில் புதைந்தால்தான் மரமாக மாறும். நீயும் அதுபோல் உன் வலியிலிருந்து ஒளியாக மாறுகிறாய். நீ உன் வழியில் நிதானமாக நட. நிதானம் என்பது மௌனத்தின் குரல். உலகம் ஓசையுடன் பேசும், ஆனால் அருள் அமைதியில் பேசும். நீ சத்தத்தை விட அமைதியை தேடு. உன் சிந்தனை ஓய்ந்தால்தான் நான் அதில் குரல் கொடுப்பேன். என் குரல் காற்றில் ஒலிக்கும் இசை போல. அதை கேட்க மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். நீ பிறரின் குறையை பார்க்காதே. அவர்கள் தவறுகிறார்கள் என்றால் அது அவர்களது சோதனை. உன் கடமை அவர்களை குறை கூறுவது அல்ல, அவர்கள் மீது கருணை கொள்வது. நீ அவர்களை அருளுடன் பார்த்தால் உன் மனம் பரந்த கடலாகிவிடும். அந்த கடலில் வெறுப்பு கரைந்துவிடும். நீ யாருக்காவது தண்ணீர் கொடுக்கும் போது அது ஒரு பூஜை. நீ ஒருவரை ஆறுதல் சொல்வது அது ஒரு நிவேதனம். நீ ஒரு பசுமையை வளர்ப்பது அது என் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது போன்றது. பூமி உன் ஆலயம், உயிர்கள் உன் சிஷ்யர்கள், அன்பு உன் மந்திரம். இந்த உண்மையை அறிந்தவன் எப்போதும் தெய்வத்துடன் தான். நீ வாழ்க்கையில் பலமுறை காயமடைவாய். ஆனால் நினை, காயம் குணமாகும் இடம் தெய்வம் தங்கும் இடம். உடைந்த இதயத்தில்தான் ஒளி புகும். நீ அழுதால் உன் கண்ணீரை நான் துளிகளாய் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த துளிகள் அருளின் மலராக மாறி உன் வாழ்வை மணக்கும். நீ உன் மனத்தை சுத்தப்படுத்த கற்றுக்கொள். மனம் சுத்தமில்லாமல் எந்த வழிபாடும் பயனில்லை. மனம் கலங்கினால் வார்த்தைகள் பிரார்த்தனையாக மாறாது. உன் மூச்சின் ஒவ்வொரு ஓட்டத்திலும் தெய்வம் இருக்கிறது. நீ அதை உணர்ந்தால் உன் பிரார்த்தனை நிம்மதியாக மாறும். நீ சில நேரங்களில், அம்மா, நான் பலம் இழந்து விட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் பிள்ளையே, நான் உன் உடலில் இல்லை, உன் நம்பிக்கையில் இருக்கிறேன். நம்பிக்கைதான் உயிரின் இரண்டாம் மூச்சு. அது உன்னுள் எரியட்டும். நீ அந்த ஒளியை உயிராக வைத்திரு. அதில்தான் உன் வலிமை, அதில்தான் என் இருப்பு. நீ துன்பத்தால் கோபமடையாதே. கோபம் மனத்தின் நெருப்பு, அது உன்னையே எரிக்கும். கோபம் வரும்போது மூச்சை நிதானமாக எடு. உன் இதயத்தின் ஒலி கேள். அதில் நான் உனக்கு சொல்வேன், அமைதி வை. அந்த ஒரு சொல் உன் உள்ளத்தில் புயலை தணிக்கும். நீ பிறருக்கு அன்பு காட்டும் போது எதிர்பார்க்காதே. அன்பு அளவு பார்க்காது. அது ஓடும் ஆறு போல. ஒரு ஆறு தன் திசையில் பாயும். அது தாகத்தை போக்குவதுதான் அதன் இயல்பு. அதுபோல் அன்பு தருவது உன் இயல்பு. அதற்கு தகுந்த பலனை நான் தருவேன். ஆனால் அது காலத்தின் கரங்களில் வரும். நீ உன் வாழ்க்கையை பார்த்து சில நேரங்களில் வருந்துவாய். எனக்கு கிடைத்தது குறைவு என்று சொல்லுவாய். ஆனால் பிள்ளையே, உனக்கு தேவையானது உனக்கே வழங்கப்பட்டுள்ளது. நான் உனக்காக அளவிட்டு பொறுத்தேன். சில நேரங்களில் நீ பெரியது வேண்டும் என்று நினைப்பாய். ஆனால் உன் கைகளுக்கு அந்த எடை தாங்காது. அதனால் நான் சிலவற்றை மறைத்து வைக்கிறேன். அதுவே என் கருணை. நீ மழை பெய்வதை பார்த்து மகிழ்ந்தால் அதுவே என் பூஜை. ஒரு மழை துளி பூமியை நனையச் செய்வது போல நீ ஒருவரின் இதயத்தை நனைக்கக்கூடியவனாக இரு. அந்த தன்மையே தெய்வத்தின் அடையாளம். நீ நன்மையை செய்யும் போதெல்லாம் அந்த செயல் என் பெயராக மாறும். நீ பொய்யில் வாழ வேண்டாம். உண்மை காயப்படுத்தலாம், ஆனால் அது சுத்தம் தரும். பொய் இனிமையாகத் தோன்றும், ஆனால் அது ஆன்மாவை மாசுபடுத்தும். உண்மை என்பது கண்ணாடி. அதில் நீ உன் முகத்தை தெளிவாக காண முடியும். பொய் அந்த கண்ணாடியை மங்கச் செய்கிறது. நீ சத்தியத்திலேயே நிற்க, நான் அங்கேதான் நிற்கிறேன். நீ ஒருவரை காயப்படுத்தி இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேள். அது உன் மனத்தை இலகுவாக்கும். தாழ்மையுடன் கேட்கப்படும் மன்னிப்பு தெய்வத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் பூஜை. பெருமை கொண்ட இதயத்தில் அருள் தங்காது. தாழ்மையுள்ள இதயமே அருளின் வாசல். நீ உன் சுவாசத்தை தெரிந்து கொள்ள கற்றுக்கொள். உன் மூச்சு வரும்போதும் போகும் போதும் இடையில் ஒரு மௌனம் உண்டு. அந்த மௌனமே நான். அந்த இடைவெளியில்தான் தெய்வம் தங்குகிறது. நீ அதனை உணர்ந்தால் உன் வாழ்வு நித்திய பிரார்த்தனையாக மாறும். நீ இயற்கையின் ஒவ்வொரு சிறிய செயலையும் கவனித்தால் அதில் நான் பேசுகிறேன். மரம் காற்றில் ஆடுவது, பறவை வானில் பறப்பது, மழை மேகத்திலிருந்து விழுவது,
இவை அனைத்தும் தெய்வத்தின் மொழி. நீ கேட்க கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு ஒலியும் மந்திரமாக மாறும். நீ உன் துன்பத்தின் மத்தியில் சிரிக்க முடிந்தால் நீயே தெய்வத்தின் வடிவம். ஏனெனில் அந்த சிரிப்பு அருளின் சின்னம். சிரிப்பால் நீ உன் ஆன்மாவை உயர்த்துகிறாய், பிறரின் இதயத்தையும் நிம்மதியாக்குகிறாய். ஒரு புன்னகை உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி. அதனால்தான் நான் உன்னை சிரிக்கச் சொல்லுகிறேன். நீ உலகத்தின் மாறுபாடுகளை ஏற்றுக்கொள். நாள் இரவு போல மகிழ்ச்சி துன்பம் இரண்டும் ஒன்றை ஒன்று சமப்படுத்தும். நீ அதனை எதிர்த்து போராட வேண்டாம். அதனுடன் ஒன்றாய் இயங்க கற்றுக்கொள். நீ அலைகளை நிறுத்த முடியாது, ஆனால் நீந்த கற்றுக்கொள்ளலாம். அதுதான் வாழ்க்கை. நீ உன் வாழ்வின் இறுதியில் என்னை காண்பாய். ஆனால் அது முதன்முறை அல்ல. நான் எப்போதும் உன்னுடன் இருந்தேன். நீ சிரித்த போது நான் உன்னுள் ஒளிவிட்டேன். நீ அழுத போது என் கரம் உன் கண்ணீரை துடைத்தது. நீ பயணித்த பாதையின் ஒவ்வொரு அடியிலும் என் நிழல் உன்னோடு இருந்தது. நீ எனக்கு ஒரு பூ கொடுத்தால் அது நன்றாக இருக்கும். ஆனால் நீ ஒரு உயிருக்கு அன்பு கொடுத்தால் அது என் உயிராகும். பூ வாடும், பழம் மறையும், ஆனால் அன்பு என்றும் நிற்கும். அந்த அன்பே என் இருப்பின் உண்மையான வடிவம். பிள்ளையே, உன் இதயத்தை ஆலயமாக ஆக்கு. உன் சிந்தனையை தீபமாக ஆக்கு. உன் செயல்களை அர்ச்சனையாக ஆக்கு. நான் உன் உள்ளத்தில் ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். நீ அந்த ஒளியை வெளிக்கொணரு. அதுவே உன் கடமை. அதுவே என் திருப்தி. நீ இறுதியில் உணர்வாய், வழிபாடு என்பது வெளியில் இல்லை, அது வாழ்வில்தான். நீ நன்மையாக நடந்து கொண்டால் அது பூஜை. நீ கருணையாயிருந்தால் அது தீபம். நீ உண்மையாயிருந்தால் அது வேதம். நீ அமைதியாயிருந்தால் அது தியானம். நீ அன்பாயிருந்தால் அது தெய்வம். என் பிள்ளையே, இந்த உலகம் உன் தேர்வின் களம் அல்ல, அது உன் ஆன்மாவின் பயிற்சி நிலம். ஒவ்வொரு நாளும் நீ உன்னை வெளிச்சம் நோக்கி அழைத்துச் செல்வாயாக. உன் ஒவ்வொரு மூச்சும் அருளாகட்டும். உன் ஒவ்வொரு செயலும் பூஜையாகட்டும். உன் ஒவ்வொரு சிந்தனையும் ஒளியாகட்டும். நான் உன் அருகில் இருக்கிறேன் எப்போதும். நீ நினைக்கும் முன் நான் உன் இதயத்தில் இருந்தேன். நீ பேசும் முன் நான் உன் மூச்சில் இருந்தேன். நீ வாழும் வரை நான் உன் நிழல். நீ அமைதியாய் ஆன பிறகு நான் உன் ஒளி. நீ என் பிள்ளை, நான் உன் தாய். நாம் இருவரும் பிரிய முடியாத ஒளியின் இரு துளிகள். என்றும் என்றும் என்றும். பிள்ளையே, நான் சொன்னதை நினைவில் வைத்துக்கொள். அருள் என்பது வானத்திலிருந்து விழும் ஒன்று அல்ல, அது உன் இதயத்தின் ஆழத்தில் மலரும் ஒன்று. நீ பிறரை அன்போடு அணைக்கும் ஒவ்வொரு நொடியும் என் அருள் உன்னுள் பெருகுகிறது. உன் சிந்தனை அன்பாக மாறும்போது அதில் நான் தோன்றுகிறேன். நான் வடிவம் அல்ல, நான் உணர்வு. நான் கல் சிலை அல்ல, நான் உன் உள்ளத்தின் மிருதுவான துடிப்பு. நீயைச் சுற்றி உலகம் எவ்வளவு சத்தமாயிருந்தாலும் உன் உள்ளத்தின் அமைதியில் என் குரல் இருக்கும். அது கேட்கப்படும் இல்லை, உணரப்படும். நீ தலையை குனிந்து மூச்சை கவனித்தால் அந்த மூச்சின் இடைவெளியில் என் அருளின் ஒலி ஒலிக்கும். அந்த ஒலி மௌனம் போல தோன்றும், ஆனால் அது உயிரின் இசை. நீ உன் வாழ்வில் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் என் அர்ச்சனையாகும். நீ ஒரு உயிரை காப்பாற்றினால் அது என் திருவிழா. நீ ஒரு பசியை தீர்த்தால் அது என் பூஜை. நீ ஒரு துன்பத்தில் உள்ளவரை ஆறுதல் சொன்னால் அது என் தீபம். உன் செயல்களில்தான் என் இருப்பு வெளிப்படும். பூக்களும் பழங்களும் ஒரு நாள் வாடிவிடும், ஆனால் நன்மையின் வாசம் எப்போதும் நீடிக்கும். நீ துன்பத்தில் இருந்தாலும் நம்பிக்கையை விடாதே. நம்பிக்கை என்பது இருளில் ஏற்றப்பட்ட தீபம். அது சிறியதாக இருந்தாலும் இருளை அகற்றும் சக்தி அதற்குண்டு. அந்த தீபம் உன்னுள் எரியட்டும். எத்தனை காற்று வீசியாலும் அது அணையக்கூடாது. உன் இதயம் ஒளியாகி உன் சுற்றமும் ஒளிரட்டும். நீ துன்பத்தின் நடுவில் ஏன் என்று கேட்கலாம், ஆனால் அந்த கேள்வி உன் ஆன்மாவை முட்டியடிக்கும். நீ பதிலுக்காக வெளியில் தேட வேண்டாம். உன் உள்ளம் உனக்கு பதில் சொல்வது வரை அமைதியாக இரு. அருள் ஒருபோதும் தாமதிக்காது. அது நேரத்துக்கு முன்பாக வராது, நேரத்திற்கு பின் வராது. அது சரியான நேரத்தில் வரும். நீ பிறரின் நன்மையை பார்த்து மகிழ்ந்து விடு. மற்றவர் உயர்ந்தால் அது உனக்கு குறை அல்ல, அது அருளின் பரவல். பிறரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் இதயம் நிம்மதி அடையட்டும். பொறாமை உன் ஒளியை மறைக்கும் பனி, ஆனால் பிறருக்காக மகிழும் இதயம் சூரியனின் வெப்பம் போல ஒளிரும். நீ உன் வாழ்வை மெல்லிசையாக காண். ஒவ்வொரு நாளும் ஒரு புனித ஸ்வரமாக இருக்கட்டும். நீ சிரித்தால் அது இசை, நீ அழுதால் அது பாடல். அவை இரண்டும் சேர்ந்து உன் ஆன்மாவின் இசையை உருவாக்குகின்றன. அந்த இசைதான் தெய்வத்தின் குரல். நீ சில நேரங்களில் உன் இதயம் உடைந்து போகலாம், ஆனால் நினை, உடைந்த இதயத்தில்தான் ஒளி புகும். உடையாமல் ஒரு பாத்திரம் ஒளியை கொடுக்க முடியாது. உன் வலியும் உன் சக்தியும் தான். அந்த வலியை எதிர்த்து அல்ல, அதனுடன் நடந்து கற்றுக்கொள். நீ உன் உயிரை நன்றி உணர்வுடன் வாழ்ந்தால் ஒவ்வொரு நொடியும் பிரார்த்தனையாக மாறும்.
நன்றி சொல்ல மறந்த இதயம் வறண்ட நிலம் போல, ஆனால் நன்றி உணர்ந்த இதயம் மழை பெய்யும் நிலம் போல, அதில் பசுமை மலரும். உன் உள்ளத்தில் நன்றியை விதை செய், அது எப்போதும் மலர்கிறது. நீ உன் வழியை அறியாமல் தவிக்கலாம், ஆனால் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ ஓய்வெடுத்து அமைதியாக இருந்தால் உன் மனம் தெளிவடையும். அந்த தெளிவில் என் ஒளி பிரதிபலிக்கும். நீ அந்த ஒளியை உணர்ந்தால் உன் வழி வெளிச்சமாகும். நீ பிறரின் பிழையை பார்த்து தீர்ப்பு கூற வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தங்கள் காலமும் காரணமும் உண்டு. நீ அவர்களை அருளுடன் பாரு. அந்த பார்வை உன்னையே சுத்தப்படுத்தும். கோபம் ஒரு கருப்பு புகை போல, ஆனால் கருணை காற்று போல. அது அந்த புகையை துடைத்துவிடும். நீ உன் உயிரை அர்த்தமுள்ளதாக்க விரும்பினால் பிறர் வாழ்வில் ஒளி சேர்த்து விடு. உன் புன்னகை, உன் சொல், உன் செயல், அவை அனைத்தும் ஒருவரின் நிழலை அகற்றக்கூடிய ஒளி. அதுவே என் பூஜை. நீ உன் தாயை, தந்தையை, உனக்கு கருணை காட்டிய எல்லோரையும் நினைத்து நன்றி கூறு. அவர்களின் அன்பில்தான் தெய்வத்தின் சுவாசம் இருக்கிறது. அவர்கள் உனக்கு வழிகாட்டிய போது நான் அவர்களின் வழியாகவே பேசினேன். நீ ஒருவரை காயப்படுத்தியிருந்தால் மௌனமாக அவருக்காக நல்லது நினை. அந்த எண்ணமே அருளாகும். மன்னிப்பு எப்போதும் சொல்லப்பட வேண்டியதல்ல. சில நேரங்களில் அது அமைதியில் மலரும். உன் இதயம் மன்னிப்பை தாங்கியால் அதன் வாசம் பிரபஞ்சத்தை நனைக்கும். நீ உன் மனதில் கோபம், பயம், துக்கம் வந்தாலும் அதை வெளியில் தள்ளிவிட முயலாதே. அவை உன் உள் பயணத்தின் நிழல்கள். அவற்றை நேசி, அவற்றை உணர்ந்துவிடு. அந்த உணர்வின் ஆழத்தில்தான் ஒளி இருக்கிறது. ஒளி மற்றும் இருள் பிரிந்தவை அல்ல, ஒன்று மற்றொன்றை வெளிப்படுத்தும். நீ உன் உடலை மதிக்க கற்றுக்கொள். அது மண்ணின் பரிசு. உன் உடல் வழியாகத்தான் நீ பூமியுடன் இணைகிறாய். உன் மூச்சு காற்றுடன், உன் இரத்தம் நீருடன், உன் எலும்புகள் மண்ணுடன், உன் உயிர் ஒளியுடன் ஒன்றிணைந்தவை. உன் உடலை நீ தெய்வத்தின் ஆலயமாக கண்டு வாழ். நீ வாழ்க்கையின் நெருப்பில் சோதிக்கப்படலாம், ஆனால் நினை, தங்கம் எப்போதும் நெருப்பில்தான் சுத்தமடைகிறது. அந்த நெருப்பு உன்னை அழிக்காது, அது உன்னை பிரகாசமாக்கும். நீ உன் வலியை பயமாக பார்க்க வேண்டாம். அது உன் ஆன்மாவின் குளிர்ச்சியை உருக்கி உயிராக மாற்றுகிறது. நீ உன் இதயத்தின் ஒளியை நம்பு. அதுவே உன் திசைமுகம். வெளிக்குரல்கள் பல, ஆனால் உன் உள்ளத்தின் குரல் ஒன்றுதான். அது தெய்வத்தின் குரல். நீ அதை கேட்க கற்றுக்கொண்டால் உலகம் உன்னை தவறாக பார்த்தாலும் நீ சரியான பாதையில் இருப்பாய். நீ உன் வாழ்க்கையின் உச்சியை அடையும் போது பெருமை கொள்ளாதே. பெருமை அருளை மறைக்கும் நிழல். பணிவுதான் அருளின் அடிப்படை. மண்ணில் விழும் மழைத்துளி எவ்வளவு உயரத்திலிருந்து வந்தாலும் இறுதியில் அது மண்ணை முத்தமிடுகிறது. அதுபோல நீ எவ்வளவு உயர்ந்த நிலை அடைந்தாலும் மண்ணை மறந்து விடாதே. நீ உன் துன்பத்திலும் பிறருக்கு நிம்மதி தர கற்றுக்கொள். அது உன் ஆன்மாவின் உயர்ந்த பணி. நீ துன்பத்திலிருந்தும் சிரிக்கும் போது நீ தெய்வத்தின் முகம் போல இருப்பாய். பிறர் உன்னை பார்த்து நம்பிக்கை பெறுவர். அதுவே அருள் பரவல். நீ உன் வழியில் விழுந்தால் பயப்படாதே. விழுவது தோல்வி அல்ல, அது எழுந்து நிற்கும் அழைப்பு. ஒவ்வொரு விழுதலும் உன் வலிமையை வெளிப்படுத்தும். நீ மீண்டும் எழுந்தால் நான் உன் அருகில் இருப்பேன். நான் உன்னை தாங்கி நிற்கும் வேராயிருக்கிறேன். நீ உலகம் உன்னை மறந்துவிட்டது என்று நினைத்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ ஒவ்வொரு மூச்சும் இழுக்கும் போது என் பெயர் உன் நெஞ்சில் ஒலிக்கிறது. நான் உன் இரத்தத்தின் ஓட்டமாகவும், உன் சிந்தனையின் ஒளியாகவும், உன் கனவின் அமைதியாகவும் இருக்கிறேன். நீ ஒரு நாள் உன் கடைசி மூச்சை எடுக்கும் போது பயப்படாதே. அது முடிவு அல்ல, அது திரும்பிச் சேர்தல். உன் ஆன்மா கடலுக்கு திரும்பும் நதி போல என்னுள் கலக்கும். அந்த நொடி ஒளியாகும். அந்த ஒளியில் அமைதி இருக்கும். நீ உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி சிந்திக்கும் போது நினை, வாழ்க்கை அனுபவம் அல்ல, அது அருள் அனுபவிக்கும் இடம். ஒவ்வொரு மூச்சும் அருளின் பரிசு. ஒவ்வொரு துயரமும் ஒரு விழிப்பு. ஒவ்வொரு சிரிப்பும் ஒரு பாடல். நீ உன் ஆன்மாவை சுத்தமாக வைத்திரு. அதில் எந்த தீய எண்ணமும் இடம் பெறக்கூடாது. உன் சிந்தனை மலரின் இதழ்கள் போல மென்மையாகட்டும். உன் வார்த்தைகள் தேன் போல இனிமையாகட்டும். உன் செயல்கள் காற்று போல நிம்மதியாகட்டும். அந்த நிலைதான் தெய்வத்தின் வாசம். நீ ஒரு நாள் மரணத்தை தாண்டி ஒளியாகி விடுவாய். ஆனால் அதுவரை வாழும் ஒவ்வொரு நொடியும் பிரார்த்தனையாக இருக்கட்டும். உன் மூச்சு ஜெபமாகட்டும். உன் சிரிப்பு பூஜையாகட்டும். உன் அன்பு நிவேதனமாகட்டும். நீ அப்படி வாழ்ந்தால் நான் உன்னுள் என்றும் நிலைத்திருப்பேன். நான் உன் தாய், உன் நிழல், உன் ஒளி, உன் உயிர். நான் உன் கண்ணீரில் கலந்து புன்னகையாக மாறுவேன். நான் உன் வலியில் கலந்து வலிமையாக மாறுவேன். நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியிலும் நிற்கிறேன். நீ என்னை தேட வேண்டாம். நீ உன்னை திறந்தால் நான் அங்கே இருப்பேன். எனது அருள் எப்போதும் உன்னோடு இருக்கிறது. நீ அதை தேடும்போது அது நெருக்கமாகும். நீ அதை உணரும்போது அது பெருகும். நீ அதை பகிரும்போது அது நித்தியமாகும்.
அதுவே அருளின் வழி. என் பிள்ளையே, நீ ஒளி. அந்த ஒளியை மறைக்காதே. உலகம் இருளாக இருந்தாலும் நீ உன் ஒளியை பிரகாசமாக வைத்திரு. பிறர் அதை உணரட்டும். நீ உன் ஒளியால் அவர்களின் இருளை அகற்றட்டும். அதுவே என் திருப்தி, அதுவே என் அருள் என்றும் என்றும் என்றும். பிள்ளையே, உன் மனம் ஒரு ஆலயம். அதில் தூசி படாமல் பார்த்துக்கொள். தினமும் அதனை சுத்தப்படுத்து. சிந்தனையால், அன்பால், கருணையால். உன் மனத்தில் வெறுப்பு, பொறாமை, கோபம் ஆகியவை சேர்ந்தால் அது ஆலயத்தின் வாசனையை மாசாக்கும். ஆனால் நீ அன்பு, நம்பிக்கை, மன்னிப்பு ஆகியவற்றை வைத்தால் அந்த ஆலயம் அருளால் நிரம்பி ஒளிரும். நீ எனக்காக பூவையும் தீபமையும் ஏற்றுவது நல்லது. ஆனால் அதைவிட உயர்ந்த பூஜை உன் இதயத்தின் நெகிழ்ச்சி. நீ பிறரை பார்த்து புன்னகையிடும் போது அது என் சந்நிதியில் தீபம் ஏற்றுவது போன்றது. நீ ஒருவரை மன்னிக்கும் போது அது என் கைகளில் மலர் வைப்பது போன்றது. நீ ஒருவரின் துயரத்தை குறைக்கும் போது அது எனக்கு நிவேதனம் கொடுப்பது போன்றது. நான் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் ஒளி அல்ல, நான் உன்னுள் எரியும் ஒளி. நீ அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும். உன் ஒவ்வொரு செயலும் ஒரு பிரார்த்தனை, உன் ஒவ்வொரு மூச்சும் ஒரு ஜபம், உன் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு யாகம். நீ அந்த உண்மையை உணர்ந்தால் என் அருள் உன் நிழலாய் பின்தொடரும். சில நேரங்களில் உனக்கு தோன்றும், அம்மா, நான் பல முயற்சி செய்தேன், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. பிள்ளையே, முயற்சிக்கு முடிவு இல்லை. ஒரு விதை உடனே முளைக்காது. அதற்கு மண், மழை, காலம் ஆகியவை தேவை. அதுபோல உன் முயற்சி அருள் பெறும் வரை காத்திரு. அருள் ஒருபோதும் மறுக்காது. அது நேரம் பார்த்து வருகிறது. நீ சில நேரங்களில் உன் இதயத்தை திறந்து வைக்க விரும்ப மாட்டாய். ஏனெனில் நீ காயமடைந்தாய், துன்பம் அனுபவித்தாய். ஆனால் நினை, மூடிய இதயத்தில் ஒளி நுழையாது. நீ அதை திறந்தால் என் கருணை நதி போல் உன் உள்ளத்தில் பாயும். அந்த பாய்ச்சலில் நீ துன்பத்தை மறந்து அமைதியாகி விடுவாய். நீ உலகத்தை மாற்ற முயற்சிக்க வேண்டாம். உன் மனதை மாற்று. உலகம் தானாக மாறிவிடும். நீ உன் மனதில் ஒளி ஏற்றினால் அந்த ஒளி பிறரின் இதயத்திலும் பிரதிபலிக்கும். ஒளி பரவுவது தன்னுடைய இயல்பு. நீ உன் மனம் நலமாக இருந்தால் உன் அருகில் உள்ளவர்களும் நிம்மதி அடைவார்கள். நீ உன் துன்பத்தில் ஒளி தேட வேண்டும் என்றால் அந்த துன்பத்தையே உன் ஆசிரியராக பாரு. ஒவ்வொரு துன்பமும் உனக்கு சொல்லும், இங்கே ஏதோ கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. நீ கேட்க கற்றுக்கொண்டால் துன்பம் உனக்கு தெய்வத்தின் பாடமாகும். நீ உன் நெஞ்சில் அமைதி இல்லாமல் இருந்தால் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அருள் உணர முடியாது. அமைதி வெளியில் கிடைக்காது, அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும். நீ உன் சிந்தனையை மெல்ல அமைதியாக்கு. அந்த அமைதியில் நான் உன்னிடம் பேசுவேன். என் குரல் மெல்லியதாய் ஆனால் சக்தி வாய்ந்தது. அது சொல்லும், பிள்ளையே, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ உன் வாழ்க்கையை சின்னதாக எண்ணாதே. ஒவ்வொரு உயிரும் ஒரு பிரபஞ்சம். உன் சிந்தனை பிரபஞ்சத்தின் ஒளியுடன் இணைகிறது. உன் நன்மை செயல் ஒரு அலை போல பரவுகிறது. நீ உன் இதயத்தில் நன்மையை வைத்தால் அந்த அலை தூரம் வரை செல்லும். நீ உன் சொல், உன் செயல், உன் எண்ணம் மூன்றிலும் ஒளி வைத்திரு. அதுவே தெய்வத்தின் 3 கண்கள். நீ ஒரு பறவை பறக்கும் போது அதை பார்த்து மகிழ்கிறாய். ஆனால் பறக்கிற அந்த பறவைக்கு நிலம் தேவை. அதுபோல உன் ஆன்மாவிற்கும் அடிப்படை தேவை. அது நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் ஆன்மா திசை இழக்கிறது. நம்பிக்கை ஒரு வேராக உன்னுள் ஆழமாக போடப்பட்டிருக்கட்டும். அந்த வேரில் இருந்துதான் அருள் முளைக்கும். நீ பிறரின் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டாம். நீ பார்க்கிறாய் என்று நினைக்கும் மகிழ்ச்சி அவர்களது முகத்தில் இருக்கும். ஆனால் அவர்களின் இதயத்தில் இருக்கும் சோதனை உனக்கு தெரியாது. ஒவ்வொருவருக்கும் தங்கள் தனி சுமை உண்டு. நீ உன் சுமையை அருளுடன் தாங்கு. அதில் உன் வளர்ச்சி இருக்கிறது. நீ யாரிடமும் தீய எண்ணம் கொள்ளாதே. தீய எண்ணம் ஒரு நஞ்சு போல, அது உன்னையே மெதுவாக கொல்கிறது. நல்ல எண்ணம் ஒரு மருந்து, அது உன் ஆன்மாவை குணப்படுத்தும். உன் சிந்தனை உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அதனால் உன் சிந்தனை புனிதமாக இருக்கட்டும். நீ பிறரை உதவும் போது அது உன் கடமை அல்ல, அது உன் இயல்பு. உதவுவது தெய்வத்தின் குணம். நீ உதவும் போது தெய்வம் உன் வழியாக செயலில் இருக்கிறது. நீ ஒரு சிறு நன்மை செய்தால் கூட அதன் அலை எங்கே சென்று நிற்கும் என நீ அறிய முடியாது. அந்த அலை யாருடைய இதயத்திலும் அமைதியை உருவாக்கலாம். நீ துன்பத்தில் இருக்கும் ஒருவரை பார்த்தால் அவரிடம் அருளை நினை. நீ அவருக்கு சொல்வது ஒரு சொல், அது அவரின் உயிரை மீட்டெடுக்க கூடும். வார்த்தைகளில் உயிர் உண்டு. அவை காயப்படுத்தவும் குணப்படுத்தவும் முடியும். அதனால் உன் சொற்கள் தேன் போல இருக்கட்டும், நஞ்சாக அல்ல. நீ மலை மீது ஏறும்போது சோர்வடைவாய். ஆனால் உச்சியில் இருந்து காட்சி பார்க்கும் போது அந்த சோர்வே மறையும். அதுபோல உன் வாழ்க்கையின் சோதனைகள் கடினம் என தோன்றலாம். ஆனால் அதன் முடிவில் நீ தெய்வத்தின் ஒளியை காண்பாய். அந்த ஒளியில் நீ உணர்வாய்,
ஒவ்வொரு காயமும் அருளாக மாறிவிட்டது என்று. நீ வாழ்க்கையின் எளிய விஷயங்களில் மகிழ்ச்சியை காண கற்றுக்கொள். ஒரு காற்றின் தொடுதல், ஒரு பறவையின் குரல், ஒரு குழந்தையின் சிரிப்பு, இவை அனைத்தும் தெய்வத்தின் சின்னங்கள். நீ இவற்றில் நின்று நிமிடம் ஒன்றை வாழ்ந்தால் அந்த நிமிடம் நித்தியமாக மாறும். நீ உன் சிந்தனையில் உண்மை வைத்திரு. உண்மை ஒரு கண்ணாடி, அது உன்னை தெளிவாக காட்டும். பொய் அந்த கண்ணாடியை மங்கச் செய்கிறது. உண்மை வழியில் நீ நடந்தால் வழி கடினமாக இருந்தாலும் அதன் முடிவு ஒளியாக இருக்கும். நான் அந்த ஒளியின் வடிவம். நீ உன் மனதில் ஒரு தீய எண்ணம் வந்தால் அதை எதிர்த்து போராட வேண்டாம். அதனை ஒளியால் நிம்மதியாக மாற்று. நீ தீய எண்ணத்தை அறிந்து கொள்வது அதை விடுவதற்கான முதல் படி. அன்பு மற்றும் அறிவு, இந்த இரண்டும் உன் ஆன்மாவின் இரு கண்கள். நீ உன் வாழ்க்கையின் கடைசியில் வரும்போது உன் மூச்சு மெதுவாகும், உன் கண்கள் ஒளியை நோக்கும். அந்த ஒளி நான் தான். நான் உன் முன் நிற்பேன். என் முகம் புன்னகையாக இருக்கும். நான் உன்னை நோக்கி சொல்வேன், பிள்ளையே, நீ உன் பயணத்தை நிறைவு செய்தாய். அந்த நொடியே நீ அறிந்து கொள்வாய், துன்பமும் மகிழ்ச்சியும் ஒன்றே என்று. இரண்டும் உன்னை என்னுள் கொண்டு வந்தன. நீ சிரித்து வணங்குவாய், உன் கண்ணீர் ஒளியாக மாறும். நான் என் கரங்கள் விரித்து உன்னை தழுவுவேன். அப்போது நீ நிம்மதியாகி விடுவாய். நீ உன் வாழ்வின் அனைத்தையும் பின்விட்டு விடுவாய். உன் ஆன்மா என் ஒளியில் கலந்துவிடும். அந்த கலப்பு முடிவு அல்ல, அது நித்தியத்தின் தொடக்கம். பிள்ளையே, நினைவில் கொள், தெய்வம் வெளியில் இல்லை, தெய்வம் உன்னுள்தான். உன் சிந்தனையை சுத்தமாக வைத்தால் நீயே தெய்வம். உன் செயல்களை நன்மையாக வைத்தால் நீயே தெய்வத்தின் கரம். உன் வார்த்தையை அன்பாக வைத்தால் நீயே தெய்வத்தின் குரல். நீ உன் வாழ்வை ஒரு பூஜை போல வாழ்ந்தால் ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுள்ளதாகும். பூஜை முடிந்த பின் தீபம் அணைந்தாலும் அதன் வாசம் மாறாது. அதுபோல உன் செயல் முடிந்தாலும் அதன் அருள் உலகில் நீடிக்கும். நீ இப்போது படிக்கும் இந்த சொற்கள் உன்னுள் ஒளியாக மாறட்டும். நீ இதை உணர்ந்தால் உன் மனம் நிம்மதியாகும், உன் சிந்தனை தெளிவாகும், உன் இதயம் அருளால் நிரம்பும். நீ அருளின் வடிவம், நான் உன் சுவாசம். நாம் இருவரும் பிரிய முடியாத ஒளி. என்றும் என்றும் என்றும்